அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மைவி3 ஆட்ஸ் வந்து காலையிலேருந்தே ஆப் வந்து ஒழுங்காக ஒர்க் ஆகலை. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மைவி3 ஆட்ஸ் ஆப் வந்து ப்ளே ஸ்டோர்லேருந்து ரிமூவ் ஆகிருக்கு. ஸோ அதனால் ஆப் வந்து ஒழுங்காக ஒர்க் ஆகலை அப்படின்னு எல்லாருக்குமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான் இது. பட் ஆனால் ஒர்க் ஆகிறனாலும் ஆப் யாரெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லாமே கண்டினியூஸாக யூஸ் பண்ண முடியும். அன்னைக்கு உண்டான சீலிங் வந்து அவங்க எடுத்துக்க முடியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஐடி காட்டுறேன். ஸோ இதில் அவங்க இன்றைக்கு உண்டான ஏர்னிங்ஸ் வந்து எடுத்து தான் இருக்காங்க. இந்த பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி ஆப் இருக்கிறவங்க யூஸ் பண்ணலாம். ஆப்பை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டா மட்டும் திரும்ப இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ப்ளே ஸ்டோரில் ஆப் இருக்காது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ப்ளே ஸ்டோர்லேருந்து ரிமூவ் ஆயிருக்கு அப்படின்னா அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இப்போ ப்ளே ஸ்டோரில் இருக்கிறனால இப்போ யூடபிள்யூவில் கேஸ் இருக்கிறனால ரிமூவ் பண்ண சொல்லியிருப்பாங்க. இப்போ மற்ற ஆப்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக வெப்சைட்டில் தான் இருக்குது. வெப்சைட்டில் இருந்துச்சுன்னா என்ன சொல்ல முடியும்? வெப்சைட்டில் இப்போ இருக்குது அப்படின்னா வெப்சைட்டில் இருக்கிற ஆப்புக்கு என்ன சொல்லுவாங்க? நார்மலாக மொபைலே இருக்கும். தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணாதீங்க, அது என்ன சொல்கிறது, அதனால் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் தான் ஃபேஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி இப்போ வெப்சைட்டில் மைவி3க்கு ஒரு ஆப்பை லாகின் பண்ணி நமக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு. அந்த ஆப்பு ஒர்க் ஆகிட்டு தான் இருக்க போகுது. இப்போ ப்ளே ஸ்டோர்லேயும் ரிமூவே ஆயிருந்தாலும் யூடபிள்யூ கேஸ் முடிஞ்சு போச்சு, எம்டி வந்து பெயிலில் வராரு அப்படின்னா வந்த பிறகு திரும்ப ஆப் வந்து ரீஓப்பன் பண்ணுவாங்க. அப்படி இல்லையா அந்த ஆப்பே கிடைக்கலனாலும் மைவி3 ஆட்ஸில் எஸ்ஸை எடுத்துகிட்டு மைவி3 ஆடுன்னு வைப்பாங்க. இல்லை வேறு ஒரு நேமை போட்டு மிஞ்சி போனால் ஒரு அதிகபட்சம் போனால் ஒரு 1 hour 3 hours வேலை இருக்கும். ஏன்னா டேட்டா பேஸ் எல்லாமே அவங்க கையில் இருக்கும், இல்லாமல் இருக்காது யாருக்கிட்டையுமே. ஸோ கம்பெனியை வந்து அவங்க என்ன நினைக்காங்க அப்படின்னா கம்ப்ளைண்ட்ஸ் ஒன்றுமே வரல, கோர்ட்டு கிட்டத்தட்ட இதாகிடுச்சு, பெயில் கொடுக்க வேண்டிய சிச்சுவேஷன்ஸ் வந்துருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறது, இப்போவாது ஏதாவது கம்ப்ளைண்ட் வருமா அப்படிங்கிறத எதிர்பார்க்காங்க. வேறு ஒன்றும் கிடையாது. இப்போவும் யாராட்டும் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு மக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. ஏமாத்திரமா ஓடி போயிடுவான், சரண்டர் ஆக மாட்டான், சரண்டர் ஆகிட்டாரு, எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போது மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு, யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இவங்க ஏமாற்றிட்டே போகிறதாவே இருக்கட்டும். கம்ப்ளைண்ட் கொடுக்குறது இன்றைக்கி தான் கொடுக்கணும், நாளைக்கு கொடுக்கக்கூடாதுங்கிறதெல்லாம் கிடையாது நம்ம சட்டத்தில். என்றைக்குனாலும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இவர் வெளியில் வந்து நமக்கு பேமெண்ட் போட முடியலை, 3 மாதம் டைம் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை 4 மாதம் டைம் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. 4 மாதத்தில் நமக்கு பேமெண்ட் கொடுக்காரான்னு பார்க்கணும். சப்போஸ் 4 மாதத்தில் நமக்கு பேமெண்ட் வரல அப்படின்னா 4 மாதம் கழித்து போய் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் நம்ம கம்ப்ளைண்ட்டை ஏற்றுக்க தான் போகிறாங்க, எடுத்து என்கொயரி பண்ண தான் போகிறாங்க. நம்ம வந்து எப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்து விசாரிக்க தான் போகிறாங்க. கவர்மெண்ட்டு நம்ம சட்டத்திட்டங்கள் அப்படி தான் இருக்குது. ஸோ அதை நினச்சி யாரும் எந்த உரையும் பண்ணிக்காதீங்க, எல்லாம் நல்லதே நடக்கும்னு நம்புவோம். இப்போ ஒர்க் ஆகிக்கிட்டு இருக்கிற ஆப் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகலை அப்படின்னா ஃபஸ்ட்லாம் ஓப்பன் பண்ணுவோம், ஓப்பன் ஆகலைன்னா பேக் கொடுத்து வெளியே வந்துடுவோம். அந்த மாதிரி வராதிங்க. ஏன்னா இனிமேல் கொஞ்சம் ஆப் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆப் ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே வச்சுட்டே இருங்க. லோடிங் இருந்துச்சுன்னா லோடிங் சுற்றிட்டே இருந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு சில ப்ராப்ளங்கள் வந்து இருக்க தான் செய்யும், இல்லாமல் இருக்காது. மோஸ்ட்லி அன்இன்ஸ்டால் மட்டும் பண்ணாதீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 9 ஆகஸ்ட் தான். இன்றைக்கி பாருங்கள் இன்னொரு ஐடியும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, பார்த்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு இன்னொருத்தவங்களும் பாருங்கள் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அவங்களோட சீலிங்கை அவங்க அச்சீவ் பண்ண தான் செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆப் வந்து ஒர்க்கிங்கில் இருக்கும்போது தொடர்ந்து ஒர்க் ஆகிட்டு தான் இருக்கும். சப்போஸ் இதுக்கு அடுத்து வர நாட்களில் அந்த நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்க ஆப் கூட ஒர்க் ஆகாமல் போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் பொறுங்க. இவ்வளோ நாள் நம்ம பொறுத்துட்டோம், எவ்வளோ நாள் நம்ம ஸ்டார்டிங்லேருந்து இப்படி தான் சொல்லிகிட்டே இருக்கோம், பொறுமைன்னு. இவ்வளோ நாள் பொறுத்தாச்சு. எம்டி சார் வெளியே வந்தால் தான் என்னங்கிறது நமக்கு தெரியும் கன்ஃபார்மாக. ஸோ அவர் வெளியே வரட்டும், வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குங்கிறத பார்ப்போம். பயப்படக்கூடிய அளவுக்கு இந்த ஆப் ரிமூவ் ஆகிறது பயப்படக்கூடிய அளவுக்கு பெரிய இது கிடையாது. யூடபிள்யூ கேஸுன்னு இல்லை, கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் ஆப்புக்கு நம்ம ரிப்போர்ட் அடித்தா கூட ஆப் வந்து ரிமூவ் பண்ண தான் செய்வாங்க. திரும்ப ரிவ்யூ பண்ணிவிட்டு திரும்ப கொடுப்பாங்க. ஸோ இது வந்து ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு டெம்பரரி சொல்யூஷனாக கம்பெனியோட ஐடி டீம் ஏதாவது ஒர்க் பண்ணி ஏதாவது ஆப் லிங்க் எதுவும் கொடுத்தாங்க அப்படின்னா நான் உங்களுக்கு எதாவது அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதை பற்றி நம்ம ஒன்றும் இப்போ ரொம்ப யோசிக்க வேண்டாம், வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குன்னு.